டீப் சீக் சைனாவோட ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ்டு ஸ்டார்ட் அப்பான இந்த கம்பெனியோட பேரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மள யாருக்குமே தெரியாது. ஓப்பன் ஏஐ ரிலீஸ் பண்ண சாட்ஜிபிடி கூட கம்பீட் பண்ண முடியாமல் கூகுள் மெட்டா மாதிரியான நிறுவனங்களே திணறிட்டு வந்துட்டு இருந்த இந்த டைமில் ஒவ்வொரு கம்பெனியும் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏஐ மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கப்போ 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சாட்ஜிபிடிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த கம்பெனி சொல்லும் பொழுது யாரா அவங்க நேற்று பேஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி அப்படின்னு பார்க்க தோணுச்சு. ஆனால் இந்த டீப் சீக்கோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் இதோடைய காம்படிட்டர்ஸ்னாலேயே இதை பாராட்டாமல் இருக்க முடியல. இதில் இன்னுமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா டீப் சீக் அவங்களுடைய கோடை ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்களும் நானும் நினச்சா கூட அவங்க எப்படி கோட் எழுதியிருக்காங்கன்னு பார்க்க முடியும், அதை டவுன்லோட் பண்ண முடியும், நம்ம கூட கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடியும், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம் எந்த காசும் கொடுக்காம. உண்மையாலே சைனீஸ் இப்படி ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாவது கிமிக்ஸ் காமிக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கும் இதில் வழி இல்லை. ஏன்னா கோட் ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது ஜென்யூனான ப்ராடக்ட் தான். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்டாப்ஸ்லையோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லையோ சிபியூஸ் இருக்கும், அது நமக்கு தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஆனால் கேமிங் மாதிரியான ஹெவி கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜிபியூஸும் வேணும். இந்த கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸ் கேமிங்ஸ்க்கு மட்டுமே முக்கியமானது கிடையாது. எந்த ஒரு ஏஐ ரிலேட்டட் இல்லை மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அட்டகாசமான ஜிபியூஸ் இருக்க சிஸ்டம் இருந்தால் மட்டுமே அதை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஆனால் இப்போ லீடிங் ஜிபியூ ப்ரொடியூசராக இந்த வேர்ல்டையே கலக்கிட்டு இருக்கிறது என்விடியா. இது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஏஐ ஃபீல்டில் சைனா மாதிரியான நாடுகள் யூஎஸை மிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த என்விடியா கம்பெனிக்கு அவங்களுடைய ஹை அண்ட் சிப் செட்ஸை, அதாவது ஜிபியூ ப்ராசஸிங் யூனிட்ஸை சைனா மாதிரியான நாடுகளுக்கு சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக தடை போட்டிருக்கு. சாட்ஜிபிடி லெவலுக்கு ஒரு ஏஐ மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கான ஹை அண்ட் ஜிபியூ மாடல்ஸ் உங்களுக்கு வேணும். அதை எங்கே வாங்க முடியும்? என்விடியா கிட்டேருந்து தான் வாங்க முடியும், ஏன்னா அவங்க தான் இதில் டாப். அப்போது மொத்த வேர்ல்டுமே இந்த என்விடியா கம்பெனியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எதில்? ஏஐ ஃபீல்டில். இதனால் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் பயங்கரமாக ஏறிட்டே இருந்தது. இந்த டீப் சீக் இதில் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்விடியாவோட ஹை அண்ட் டாப் லெவல் ஜிபியூ மாடல்ஸ் கிடையாது. ஆனால் அவங்க என்விடியாவோட பழைய ஜிபியூ மாடல்ஸை கையில் வச்சுக்கிட்டே இப்படி ஒரு அட்டகாசமான மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க பண்ணியிருக்கிற இந்த தரமான சம்பவத்தினால என்விடியாவோட ஹை அண்ட் சிப் செட்டுக்கு மேலே இருக்க டிமாண்ட் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இதனால் யூஎஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்விடியாவோட ஷேர்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. சாட்ஜிபிடி மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் லிமிடேஷன்ஸ் இல்லாமல் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீமியம் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ப்ரீமியம் பே பண்ணாமலேயே ஃப்ரீயாகவே டீப் சீக் அவங்களோட சர்வீஸை கொடுத்தாங்க அப்படின்னா சாட்ஜிபிடி மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு ப்ரீமியம் பே பண்ணி யூஸ் பண்ணுற யூசர்ஸோட எண்ணிக்கை கணிசமான அளவில் குறையும். இதனால் ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ்க்கு டீப் சீக் ஒரு பெரிய தலைவலி. ஆனால் இப்போது ஷாக்கிங்காக வந்துருக்க ஒரு நியூஸ் என்னென்னா இந்த டீப் சீக் எந்த அளவுக்கு செக்யூராக பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். விஸ் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த டீப் சீக்கோட கோடை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது டீப் சீக் அவங்களுடைய டேட்டா பேஸை எந்த வித ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டேட்டா பேஸில் யூசர்ஸ் நம்ம கொரி பண்ணுற சார்ட் ஹிஸ்ட்ரி எந்தவித என்கிரிப்ஷனும் இல்லாமல் ரா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்ததை கண்டுபிடிச்ச இவங்க அதை டீப் சீக் கம்பெனிக்கே இன்ஃபார்ம் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. இதனால் பெரிய ஒரு சிக்கல் இந்த டீப் சீக் தற்காலிகமாக தப்பிச்சிருக்கு. இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும் இதில் வேறு ஏதாவது பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு. நீங்கள் டீப் சீக் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.